சூப்பராக இருக்கும் அந்த இடம் பார்க்குறதுக்கு. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் ஊரில் பனி கம்மிங்க. இங்கே பாருங்கள், வயல்லாம் எப்படி தெரியுது பச்சை பச்சேன்னு. நாளைக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க. எல்லா ஊர்லேயும் மழைலாம் முடிஞ்சு இப்போ பார்த்திங்கன்னா பனிக்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. இன்னமும் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் மழை பெஞ்ச தண்ணியே இன்னும் வற்றலைங்க. பாருங்கள், திரும்பி திரும்பி பார்த்துட்டு வரேங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த காடு எப்படி இருக்குது பாருங்களா. யாருக்காக இருந்தாலும் தனியாக வந்தால் கண்டிப்பாக இந்த இடமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்குங்க. எவ்வளோ தண்ணி இருக்குது பாரு இந்த இடத்துலையும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெயில் டைமில் ஒன்று தெரியுது பாரு, அது பிடுங்கன்னா இப்படி தாங்க வரும் வெள்ளையா. இதாங்க கொட்டி கிழங்கு உள்ளே. ஆனால் கிழங்கு இருக்கும், ஆனால் முத்து இல்லையா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் அப்படியே இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன அப்படியே பார்க்க போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு மினி விளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், காலையிலே பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வெளில வந்தாச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயுமே பனிக்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சா. இந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த காலையில் கொஞ்சம் வெயில் அடிக்குங்க. அந்த வெயிலுக்காக அப்படியே வந்தாச்சுங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் பனி ஓகே தான், ஆனால் நாளைக்கெலாம் போக இன்னும் அதிகமாகிடும்னு நினைக்கிறேங்க. குளிர்லாம் தாங்க முடியாது. இனிமேல் சொற்றும் கைமாக தான் நிற்கணும் போகுது. ஆமாங்க, அப்படியே போகிறப்ப என்னென்ன இருக்குது சொல்லி ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க. மழை பெஞ்சப்போ இந்த இடத்துல எவ்வளோ தண்ணி தெரியுமா இருந்துச்சு, நடக்கவே முடியாதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்குங்க. தண்ணியே இல்லாமல் அப்படியே இங்கே பாருங்கள், வயல்லே பார்த்தீங்கன்னா சுத்தமாக தண்ணி இல்லைங்க. ஆமாங்க, அப்படி போக வேண்டியதான். சூப்பராக இருக்கும் இந்த இடம் பார்க்குறதுக்கு. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் ஊரில் பனி கம்மிங்க. இங்கே பாருங்கள், வயல்லாம் எப்படி தெரியுது பச்சை பச்சேன்னு. நாளைக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க. ஒரு நாளைக்கு கம்மியாக இருக்குது, ஒரு நாளைக்கு அதிகமாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி ரொம்ப கம்மி தாங்க. இங்கே பாருங்கள், மடையம் எவ்வளோ பறக்குது பாருங்கள். எல்லாம் இது உள்ளே தாங்க இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வயலில் தண்ணி நிற்கிது பாருங்கள், அது தெரியுதா உங்களுக்கு? தண்ணி நிற்கிறதுனால இது உள்ளே தாங்க. அதுக்கு நிறைய ஏதோ எருவு இருக்கா என்னன்னு தெரியல, இதை சாப்பிட்டுட்டு இருக்கு உள்ளே. எல்லா ஊர்லேயும் மழைலாம் முடிஞ்சு இப்போ பார்த்திங்கன்னா பனிக்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. இன்னமும் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் மழை பெஞ்ச தண்ணியே இன்னும் வற்றலைங்க. பாருங்கள், நம்ம ரோட்டில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. ஆனால் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் மண் தாங்க சீக்கிரமே, ஆனால் தண்ணியெலாம் வற்றிடும். ஆனால் ஏன்னு தெரில இவ்வளோ தண்ணி இருக்குங்க. இப்போ தண்ணியில் தான் நடந்துகிட்ருக்கேன். எவ்வளோ தூரம் அதுக்கு தண்ணியை பாருங்கள். அதேமாரி பார்த்திங்கன்னா இங்கேயுமே பாருங்கள், கொள்ளையெல்லாம் செம தண்ணி நிற்கிது. பாருங்கள், திரும்பி திரும்பி பார்த்துட்டு வரேங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த காடு எப்படி இருக்குது பாருங்களா. யாருக்காக இருந்தாலும் தனியாக வந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துல பயம் வருங்க. அந்தமாரி எனக்கும் வந்திருக்கு இன்றைக்கி. ஆமாங்க, வெயில் இப்போ தாங்க கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இருந்தாலுமே பார்த்திங்கன்னா இந்தமாரி இடத்துக்கெலாம் தனியாக யாரும் வரக்கூடாது. யாரோ ஒரு சேஃபுக்கு யாரோ ஒரு பையனை கூப்பிட்டு வந்தால் தான் நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா என்ன வேணாலும் நம்மளுக்கு இங்கே நடக்கலாங்க. பாம்பு கூட நிறையா கிடக்கும். அந்த மாதிரி வந்தால் கொஞ்சம் சேஃபாக வரணுங்க. ஆமாங்க, அப்படியே போகிறப்ப என்னென்னு சொல்லி ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க. எவ்வளோ காடாக தெரியுதா. தண்ணியும் பார்த்திங்கன்னா இன்னும் வற்றவே இல்லைங்க. அப்படியே பார்த்திங்கன்னா ஈச்ச மரத்துலேயும் பார்த்திங்கன்னா சீசன் முடிஞ்சிங்க, அடுத்த இது காய்க்க ஆரம்பிச்சிட்டுங்க. இங்கே பாருங்கள், இந்த எவ்வளோ பூ வச்சுருக்கு பாருங்கள். நான் இப்போ தாங்க அந்த பூவை பார்க்குறேன். இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா அந்த பழத்துக்காக வருவேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃபங்க்ஷன் டைம்லாம் இதெல்லாம் அப்படியே ஃபுல்லாக கட் பண்ணி கட்டி விடுவாங்க. எல்லாத்துலேயுமே பூ தான் வச்சுருக்கு. தண்ணிலாம் எவ்வளோ கட்டி கிடக்கு பாருங்கள். இன்னும் ஒரு மாதம் ஆகுங்க எங்கள் ஊரில் தண்ணிலாம் வற்றுறது. அவ்வளோ தண்ணி இருக்குங்க. இங்கே பார்த்திங்கன்னா பாரு, இதாங்க ஒரு பாலாப்பழம்னு இருக்கும், மஞ்சள் கலர் இருக்குங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு, பப்ளுகாம் மாரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் வைக்கலைங்க. பாருங்கள், இன்னும் மழை பெஞ்சு தண்ணியெல்லாம் வற்றவே இல்லைங்க. எவ்வளோ தண்ணி கிடக்கு பாருங்களா. பார்த்திங்கன்னா அது பெரிய குளங்க. அந்த குளத்தை பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாகி இப்போ எல்லா இடத்துக்கும் வந்துடுச்சு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா மீனும் நிறையா கிடக்குங்க. தூண்டி இருந்தால் மீன் பிடிக்கலாம். மீன் பிடிச்சி அப்படியே வறுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. ஆமாங்க, இது பார்த்திங்கன்னா நத்தையுமே நிறையா கிடக்கு, பெருசு பெருசாக கிடக்கு நத்தைங்க. கிழங்கு சீசனே முடிய போகுதுங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் பனம்பழம் உழுந்துக்கிட்டு தாங்க இருக்குது. இங்கே பாருங்களேன், இந்த டைம்லேயும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. இங்கே பாருங்கள், இந்தமாரி டைமில் இந்தமாரி பழம்லாம் பார்க்கவும் முடியாதுங்க. ஏன்னா கிழங்கே முடிய போகுதா, அதனால் எவ்வளோ உளுந்து கிடக்கு பாருங்கள். நிறையா உளுந்து கிடக்குங்க, சுற்றி வெறும் காய் தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டைமில் ஒரு கிழங்கு ஒன்று இருக்குங்க, அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே காமிக்கிற பாருங்களா. இதை பார்த்திங்கன்னா வெட்டி சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. இதை பாருங்க, கொஞ்சம் வந்துருக்கா, இங்கே பாருங்க, இந்த மாரி தாங்க இருக்கணும் குருத்தா. ரொம்ப முத்திடுச்சுன்னா பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மாவு சுளையாக இருக்குங்க. இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. இதெல்லாம் இந்த டைமில் தான் சாப்பிட முடியும், எல்லா டைம்லையும் கிடைக்காது. கத்தி இருந்தாலும் வெட்டி சாப்பிட்லாம், கத்தி இல்லைங்க. காலையிலே கிளைமேட் எப்படி இருக்குது பாருங்களா, சூப்பராக இருக்குங்க. பனியெல்லாம் டோட்டலாக முடிஞ்சிங்க, வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தண்ணியே எவ்வளோ இருக்குது பாருங்கள். இன்னும் நிறையா இருந்துச்சிங்க மழை பெஞ்சிட்டு இருப்பேன், இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா சூரியபலத்தை பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள், பூ வச்சுருக்கு. இந்த பாருங்க, இந்த மஞ்சள் மஞ்சளாக தெரியுது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, புளிப்பாக. இது இன்னும் ஒரு 3 மாதம் ஆகுங்க காய்க்க. பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள், மேலே வரையும் ஃபுல்லாக இருக்குங்க. ஆனால் நம்ம மேலெலாம் ஏறி பிக்க முடியாது, ஏன்னா இதில் ஒரு முள் இருக்குமா, அதனால் கீழே இருந்தால் பிக்க முடியுங்க. ஆமாங்க, அப்படியே போக வேண்டியதான். இங்கே பாருங்கள் எவ்வளோ குட்டி கிழங்கு இருக்குன்னு. இது சீசனா, அதனால் பார்த்திங்கன்னா இன்னும் முத்துலைங்க, சின்னதாக இருக்குது. அவ்வளோ கிழங்கு இருக்குங்க. நம்ம பார்த்திங்கன்னா இது உடம்புக்கும் நல்லதுங்க அந்த குட்டி கிழங்கு. இது எல்லா டைமும் கிடைக்காது. நான் அப்படியே காமிக்கிறேன் பாருங்க. இது இருக்குது பாருங்க, இந்த இது உள்ளே இருக்குங்க, இது இருக்குது பாருங்க செடி, இந்த தெரியுது பாருங்க. அது பிடுங்கன்னா இப்படி தாங்க வரும் வெள்ளையா. இதாங்க கொட்டி கிழங்கு. உள்ளே ஆனால் கிழங்கு இருக்கும், ஆனால் முத்து இல்லையா, அதனால் அவங்களுக்கு பிடிங்க மட்டும் காமிச்சேன். இந்தமாரி இந்த பில்லு ஃபுல்லாக வெறும் கொட்டி கிழங்கு தாங்க உள்ளே இருக்குது. அவன் ஆனால் பார்த்திங்கன்னா நிறையா பிடுங்கலாங்க. உங்களுக்கு ஷாமலுக்கு பிடிங்கி காமிச்சேன். இந்த தெரியுது பாருங்கள், நல்லா வாசமாக இருக்கும். வயலுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா இந்த வழியில் தாங்க நான் நடக்கணும். ஆனால் பார்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள், முட்டி உயரத்துக்கு இருக்குங்க. இந்த முட்டி உயரத்துக்கு இருக்கிற தண்ணியிலையும் பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள் நெல். ஆனால் ஒரு சில இடத்துல முளையிலங்க, மீதி உள்ள இடத்துலலாம் முளைஞ்சிருக்கு பாருங்கள். அப்படியே பார்த்திங்கன்னா எவ்வளோ காடாக தெரியுது பாருங்கள், சரி காடாக இருக்குங்க. ஆமாங்க, அப்படியே நம்ம நடந்து போக வேண்டியதான். ஓரமாக தான் போகணுங்க. என்னமோ பார்த்திங்கன்னா குளத்து உள்ளே நான் போகிற மாதிரியே இருக்குங்க, அந்தமாரி இருக்குங்க இடம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒன்று நோட் பண்ணிங்கன்னா என்னன்னு தெரியல, மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்தமாரி தனியாக வந்து நான் விளாக் எடுக்கணுன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் போட்டு வந்துடுறேங்க. அது என்னன்னே தெரியல, என் நேரமாக என்னன்னு தெரியலங்க. நானும் பார்க்குறேன் கலர் போட்டோன்னு நினைக்கிறேன், போட முடியல. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஆலமரம் நிழலை பாருங்களா, நல்லா ஜில் ஜில்னு காற்றடிக்குதுங்க. அதுவும் மார்கழி மாதமா, காற்று இனிமேல் ஓவராக அடிக்குங்க. சூப்பராக இருக்குங்க. கட்டில் இருந்து படுத்து தூங்கினா எப்படி இருக்கும், செம்மையாக இருக்குங்க. ஆமாங்க, அப்படியே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்படியே நம்ம போக வேண்டியதாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏன் விளாக் போட மாட்டேங்கன்னு. ஆமாங்க, நம்ம தனியாக இருக்கனால என்ன விளாக் எடுக்குன்னு தெரியல, அதனால தாங்க மேக்ஸிமம் போடுறதில்ல. எனக்கும் போடணுன்னு ஆசையாக இருக்குது. வெளில எவ்வளோ நாள் தான் நம்ம போய் தனியாக போகிறோன்னு சொல்லி தாங்க போடுறதில்ல. அம்மாவும் பார்த்திங்கன்னா வெளிலலாம் வந்து எதுவும் பேச மாட்டாங்களா, அதனால தாங்க போடல. நம்ம ஆனால் நான் பேசிவிடுவேன், அம்மா பேச மாட்டாங்க, அதனால தான் போடல. மேக்ஸிமம் குக்கிங் வீடியோ போட்டுட்ருக்கேங்க. ஆமாங்க, அப்படியே கொஞ்ச நேரம் இருந்துட்டு டைம் ஆச்சு, போக வேண்டியதான். எவ்வளோ பெரிய குளத்தை பார்த்தீங்களா, இதில் பார்த்திங்கன்னா நிறையா சிலேப்பி மீன் இருக்குங்க, ஏகப்பட்டது இருக்கும். எல்லாம் பெருசு பெருசாக இருக்குங்க. மழை பெஞ்சு இவ்வளோ தண்ணிங்க. தூண்டி இருந்தால் மீன் பிடிக்கலாம். அதெல்லாம் சின்ன பிள்ளையில பிடிச்சதுங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பிடிக்கவே நேரமே இருக்க மாட்டுது. ஆனால் பிடிக்கணுன்னு ஆசையாக இருக்கும், ஆனால் பிடிக்க தான் முடியல. ஆனால் குளிக்கலாங்க. வெயில் டைமில் வந்தேன்னா
தண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க, சூப்பராக குளிக்கலாம். ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக குளிக்கணுங்க, ரொம்ப ஆழமாக இருக்கும், பார்த்து குளிச்சுட்டு போகலாம். தண்ணி பஞ்சம்லாம் இருக்காதுங்க எங்கள் ஊரில், அவ்வளோ தண்ணி இருக்கும். ஒரு 8 அடியிலே தண்ணி வந்துடுங்க பைப்லாம் அடித்தா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. காலையில் பார்த்திங்கன்னா வெயிலுக்காக வந்தது, அப்படியே உங்களுக்கும் காமிச்ச மாதிரி இருக்குன்னு எல்லாத்தையும் பார்த்தாச்சுங்க. வெயில் ஓவராக ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. இதோட போய் வீட்டில் சாப்பிட வேண்டியதாங்க. அம்மா என்ன சாப்பாடு பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. இனிமேல் பார்த்திங்கன்னா காலை டைமில் இந்த பழைய தாங்க சாப்பிட்ணும், ஏன்னா அதுதான் நல்லது இனிமேல். ஆனால் ரொம்ப பனி பெஞ்சால் கொஞ்சம் ரொம்ப கூலிங்காக இருக்கும், ஏன்னா ஒரு 9 மணிக்கு மேலே சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அந்த ரைஸுங்க. ஆமாங்க, அப்படியே போக வேண்டியதான். செம்ம என்ஜாய் பண்ணியாச்சு மார்னிங். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாக்கிங்கும் நடந்த மாரி இருக்குங்க. காலையில் எவ்வளோ தூரம் நம்ம நடக்கிறோமோ அவ்வளோ நல்லதுங்க.